ஹாய் ஹலோ வெல்கம் டு அப்படிங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கட்லெட் வந்து செய்ய போகிறோம். அதுவும் கீரையை வச்சு இன்றைக்கி வந்து கட்லெட் செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக சுவையாக இருக்குங்க. இப்போ அந்த கட்லெட் வந்து எப்படி செய்யலான்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நம்மளோட கட்லெட் வந்து ரொம்பவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி செய்யலான்றதையும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான ஒரு ஃபேன் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு கப் வந்து நான் கடலை மாவு வந்து எடுத்துக்கிட்டேன். கோதுமை மாவில் கூட செய்யலாம். நான் வந்து மிக்சிங் பண்ணி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து அரை கப்பு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு தான் எடுத்துக்கிட்டேன். கோதுமை மாவு கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் வந்து அரை கப் வந்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஃபுல்லாகவே வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு வந்து நான் வந்து அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். அதுலேயும் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிட்டேங்க. கொஞ்சம் தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நம்ம டேஸ்ட்டுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சால்ட் உப்பு கரெக்டாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா சுவை வந்து மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி வந்து சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் வந்து நான் வந்து காஷ்மீர் சில்லி வந்து சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போது இதோட மசாலா நம்ம சேர்த்தாச்சு. இது கூட நாம் கேரட், உருளைக்கிழங்கு, அதாவது நாம் புதினா, கொத்தமல்லி, கீரை இதெல்லாம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கீரையை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேங்க. பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டேன். இது கூட ஒரு வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன். இதையும் வந்து சேர்த்துக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புதினா வந்து நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு நல்லா பொடியை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கை நான் வந்து துருவி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதோட சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு தான் நான் வந்து சேர்க்க போகிறேன். அது வந்து ஆப்ஷனல் தாங்க. இது சேர்க்கறதுனால இந்த வெள்ளை எள்ளு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம கடித்து சாப்பிடும்போது. இப்போது நம்ம போட்டிருக்கிற பொருள் எல்லாத்தையும் நல்லாவே வந்து தண்ணி விடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் கேரட்டு, அதாவது உருளைக்கிழங்கு, நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம். இதுலேயே வந்து கொஞ்சமாக ஈரத்தன்மை இருக்கும். அதனால நல்லா வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம இதில் போட்டிருக்கிற பொருள் எல்லாமே வந்து ஹெல்த்தியான பொருள் தான். நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூடங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இந்த அளவுக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா வந்து சேர்க்குறேன். சால்ட் உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்லேயே வந்து நான் சால்ட் உப்பு வந்து சேர்த்துருக்கேன். எனக்கு பத்தலை, அதனால் நான் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கறதுனால நம்மளோட கட்லெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். அதனால நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்ம போட்டிருக்கிற பொருள் எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். நம்ம பிசைஞ்சு கொடுக்க பார்த்திங்கன்னா நமக்கு ஈரப்பதம் வந்து நல்லாவே வர்றது தெரியும். நம்ம வந்து இதில் வெங்காயம், அதாவது உருளைக்கிழங்கு, கேரட்லாம் சேர்த்துருக்கோம். அதில் ஈரப்பதம் நிறைய இருக்குது. நம்ம ஹெல்த்தியாக கூட நிறைய பொருள் வந்து சேர்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம கீரை, புதினா, கொத்தமல்லி, அதாவது நம்மளோட வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்த்தியான பொருள் தாங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணியும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதிகமாக வந்து தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ போட்டிருக்கிற இந்த தண்ணியை வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம பிசைஞ்சு கொடுக்க பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த மாவு வந்து நல்லா இலகி வரும். நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கோம். அதில் ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்ம தண்ணி கரெக்டாக விட்டு பிசைஞ்சு இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கணுங்க. கையில் எதுவும் ஒட்டலை பாருங்கள். அப்படி ஒட்டிச்சு அப்படின்னா நீங்கள் எண்ணெயை வந்து கையில் தடவிக்கிட்டு நீங்கள் வந்து பிரித்து எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. அதனால் மாவு வந்து பார்த்திங்கன்னா இலகி வந்துட்டு இப்போது நாம் வந்து இது 3 பாகமாக வந்து பிரிச்சுக்கலாம். இது 3 பாகமாக பிரிச்சுக்கிட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. இது போல் உருட்டி எடுத்து நான் வந்து இதை வேக வச்சு எடுக்க போகிறேன். கொஞ்சம் இலகன மாதிரி இருக்குது. அதை வந்து நம்ம வந்து வேக வச்சு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா டைட் ஆயிரும். இந்த மாவும் நல்லா வெந்து வந்துருங்க. இப்போ 3 பாகமாக பிரித்த இந்த மாவை எடுத்து நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் தான் நான் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு அதிகமாக வந்து வேக
வைக்கணும்னா ஒரு 5 நிமிஷம் கூட வந்து எடுத்துக்கோங்க. ரொம்பவே வந்து குக் ஆயிரும். நான் வந்து இதில் ஒரு 10 நிமிஷம் வச்சு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நான் வந்து கட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா, மாவு டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படி கூட கட் பண்ணி எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். கொஞ்சம் இலகுன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது போல் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா நம்மளோட இந்த கட்லெட் வந்து நல்லாவும் குக் ஆயிரும், டைட்டாகவும் ஆயிரும், ரொம்பவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் தான் நான் வந்து குக் பண்ண போகிறேன். உங்களுக்கு சரியாக குக் ஆகலை அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 10 நிமிஷம் வந்து ஆகிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டைட் ஆயிடுச்சு. நம்மளோட கட்லெட் பார்த்தீங்கன்னா நல்லா ஆற வச்சுட்டு அப்படி எடுத்து நம்ம தேவையான ஷேப்புக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வெட்டுறதுலே தெரியும் நமக்கு வந்து நமக்கு அந்த அந்த கத்தியில் வந்து ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒட்டி வந்தது அப்படின்னா நமக்கு வேகலைன்னு அர்த்தம். நான் வந்து 10 நிமிஷம் தான் வந்து குக் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் 15 நிமிஷம் கூட குக் பண்ணிக்கலாம். நம்ம திரும்பவும் வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அதனால் நான் வந்து 10 நிமிஷம் மட்டும் போதுன்ற மாதிரி நான் வந்து குக் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போது நம்ம எல்லா பீசஸும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஷேப்புக்கு ஏற்ற போல். இப்போ எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நம்மளோட இந்த கட்லெட் வந்து ரெடி ஆகிருக்கு. இப்போது நம்ம ஒரு ஃபேனில் வந்து எண்ணெயை வந்து சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து இதமான சூட்டில் வந்து இந்த கட்லெட் வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். ரொம்பவும் வந்து பொரியணுன்ற அவசியம் இல்லை. அப்படி உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா தாராளமாக வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து கிறிஸ்பியாக தான் நான் வந்து பொரிச்சு எடுக்க போகிறேன். நம்ம சாப்பிட்டோடனே நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும். அதனால் அந்த மாதிரி எடுக்க போகிறேன். இப்போ ஒரு பீசஸ் நம்ம வந்து இந்த எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கிட்டு நல்ல இதமான சூட்டில் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஏற்கனவே வந்து குக் பண்ணி எடுத்துருக்கோம். உங்களோட விருப்பம் தாங்க. நீங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கு ஏற்ற போல் நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது எல்லா பீசஸையும் நம்ம வந்து நல்லா திருப்பி கொடுத்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கட்லெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். இதில் கீரைலாம் வந்து சேர்த்துருக்கோம், புதினாலாம் சேர்த்துருக்கோம், அதை வெஜ்ஜெல்லாம் சேர்த்துருக்கோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. அந்தளவுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டும் கூட ரொம்பவே சுவையாக சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு போட்ட இந்த கட்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ செகண்ட் இது வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேன். நல்லா இதையும் வந்து நம்ம இதமான சூட்டில் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா அகலமான கடாய் இருந்துச்சுன்னா அதில் போட்டு முழுகிற அளவில் நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா டைம் வந்து ரொம்ப எடுத்துக்காது. சீக்கிரமாக வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துட்டு போட்டு பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கட்லெட் வந்து செகண்ட் இதை வந்து திருப்பி கொடுத்துட்ருக்கேன். இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சேஞ்ச் ஆகி வந்துட்டு கலர் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வந்து கிடச்சிருக்கு. நல்லா வாசனமும் நல்லா சூப்பராக அடிக்குதுங்க. இப்போ நல்லா திருப்பி விட்டுட்டு நம்ம இதையும் வந்து அடிப்பாகத்தில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். நம்மளோட கட்லெட் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளாக இன்றைக்கி வந்து கட்லெட் வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம கீரையில் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட, சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சுவையாக இருக்கும். அந்தளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குதுங்க. மறக்காமல் இந்த கட்லெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட கமெண்ட்டில் வந்து உங்களோட கருத்து என்னென்னு சொல்லுங்கள். இந்த கட்லெட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய்.